செம்ம சூப்பராக டெம்டிங்காக ஒரு ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? ஹெவி பாட்டம் பிரியாணி பாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா யூஸ்வலாக இதில் பிரியாணி செய்வீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லையா ஒரு குக்கர் எடுத்துட்டு தாராளமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துடுங்க. காரத்துக்கு ஸ்லிட் பண்ண 2 பச்சை மிளகா, நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி ப்ளஸ் ஒரு கைப்பிடி புதினாவை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதையும் பியூரியாக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரும் பொழுது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலாவுக்கு நான் கடையில் வாங்கின சக்தி பிரியாணி மசாலா அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்காக நான் கெட்டிலில் சூடு பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா தான் நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா கிளறி விடுறேன். தண்ணியும் அரிசியும் சமநிலையாக வந்ததுக்கப்புறமா 1-2 டீஸ்பூன் நல்ல நெய்யை ஊற்றிட்டு தம் போட்டுற வேண்டியதான். நான் தம் போட்டுட்டு ஆனுவல் டேக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். பிரியாணி பொலன்னு நல்லா வெந்து சூப்பராக ஜூஸியாக இருந்துச்சு. ப்ரானும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.